வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான். இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமாக என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் நல்ல ஒரு சத்தான குண்டு தோசை தான் செய்ய போகிறோம். இது வந்து சில பேர் வந்து கோதுமை மாவில் செய்து கொள்வது. நாங்கள் வந்து உளுந்தும் அரிசி மாவும் வச்சு கொண்டு தான் இந்த குண்டு தோசை செய்ய போகிறோம். அது நல்லெண்ணெய் விட்டு நல்ல சூப்பரான ஒரு குண்டு தோசை தான் செய்ய போகிறோம். உண்மையிலேயே குண்டு தோசையை பற்றி சொல்ல போனால் நான் இது வரைக்கும் சாப்பிடல. உள்ள வச்சோன்னா என்ன நீங்கள் சாப்பிடுறீங்களா? உண்மையாக நான் சாப்பிட்டு பார்க்கல இது வரைக்கும் குண்டு தோசை. ஆனால் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இன்றைக்கு அதை செய்து சாப்பிடுவோமே. சித்தி வீட்டை வந்தாப்புல சித்தி சொன்னால் குண்டு தோசை சுடுவோம்ண்டு. அப்போ நாங்கள் இன்றைக்கு குண்டு தோசை சுட்டு உங்களுக்கும் காட்டுவோம்ண்டு இருக்கிறோமே. அப்போ அப்படியே தொடர்ந்து இந்த காணொலியை பார்ப்போமே. நாங்கள் இப்போ குண்டு தோசை செய்ய தொடங்க போகிறோம். உளுந்து வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ தோசைக்கு இந்த மாதிரி நாங்கள் நினைய வச்சு கழுவி எடுப்போமோ அதே மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட வந்து ஒரு செத்தல் மிளகாய் 4-5 மிளகாய் எடுத்துருக்கிறோம். நச்சீரகம் கொஞ்சமாக எடுத்துருக்கிறோம். அதே சமயம் மிளகும் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கிறோம். இது இப்படியே இவ்வளவு போட்டு நீங்கள் இந்த குண்டு தோசை செய்தால் நல்லா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லையேண்டா இந்த செத்தல் மிளகாய் நச்சீரகம் மிளகாய் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கழுவி எடுத்த உளுத்தம் பருப்பை நல்ல வடிவாக அரைச்சி எடுக்க அப்புறம் மிக்சியில் அரைக்க போகிறோம். இன்றைக்கு அதோடு வந்து நாங்கள் செத்தல் மிளகாயும் அதோட நச்சீரகம் மிளகாயும் சேர்த்து அரைப்போம். இப்போ நாங்கள் மூடி போட்டு நல்ல பட்டை அரைக்க வேணும். நாங்கள் அரைச்சி எடுத்து கொண்டு வருவோம். இப்போ வந்து நாங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் இப்படி அரைச்சி எடுத்துருக்கிறோம். இந்த பருவம் நல்ல கட்டியான பருவமாக இருக்கணும். அதுக்காக இப்போ நாங்கள் தோசைக்கு அரைக்கிறோன்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைக்கலாம். இது வந்து தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. தோசைக்கு அரைக்கிற மாதிரி பட்டை அரைக்க வேணும், ஆனால் தண்ணி விடக்கூடாது. தண்ணி இல்லாமல் கட்டியாக இருக்கும். கட்டியாக இருக்க வேணும். இப்போ நாங்கள் இதை வந்து இதோட சேர்ப்போம். இந்த விழுறதை பார்க்கவே விளங்க வேணாம். என்ன பருவம் உண்டு. இப்போ வந்து நாங்கள் இந்த குண்டு தோசைக்கு அரிசி மா எடுத்துருக்கிறோம். இது எப்படி எந்த அரிசி மான்னு சொல்லி சொன்னால் பச்சை அரிசி மா. இப்போ நாங்கள் நிறைய போட்டு திரித்து வச்சுருக்கிறோம். மனம் வறுக்கையில் இந்த மா பச்சையாக இந்த மா எடுத்து வச்சுருக்கிறோம். இது 1 பணி அளவில் எடுத்துருக்கிறோம். 1 தொடக்கம் 2 சுண்டு அளவில் போடலாம். 1/4 கிலோ உளுத்தம் பிறப்புக்கு நாங்கள் 1 சுண்டு அளவில் எடுத்துருக்கிறோம். இன்றைக்கு இதையும் இதோடு சேர்த்துக்கொள்வோம். இப்போ வந்து இது நல்லா திக்காக தான் கரைக்க போகிறோம். நாங்கள் இட்லிக்கு எந்த பருவத்தில் கரைப்போமோ அந்த பருவத்துக்கு நாங்கள் இப்போ கரைக்க போகிறோம். தண்ணி வந்து இது வந்து சாதாரண பச்சை தண்ணி தான் போட்டு குழைக்கிறோம். கட்டி இல்லாமலுக்கு நல்லா கரைச்சா சரி. நல்ல அந்த நச்சீரகம் மிளகு எல்லாம் போட்டது இப்போ இந்த கரைக்கே பாருங்க நல்ல வாசமாக இருக்குது. தண்ணி காணாது. தண்ணியை வந்து பார்த்து விடுங்க. ஒரேடியாக ஊற்றி போடாமல் தண்ணியை. இதை வந்து கோதுமை மாவிலையும் செய்து கொள்ளலாம். ஆனால் இப்போ அரிசி மாவில் இது வந்து நல்ல சத்து. இப்போ இதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, பாவிக்க போகிறது நல்லெண்ணெய். நாங்கள் அதை விட வேறு எந்த இதுவும் இதுக்கு போட இல்லையோ. அரிசிமா அதோட உளுந்தண்ணா. வேறு இந்த செத்தல் மிளகாய் இதெல்லாம் போட வைக்க தனியாகவே அந்த தோசையை நாங்கள் சாப்பிடலாம். தனியாகவே சும்மா சாப்பிட வைக்கையும் நல்லா இருக்கும். சுட்டு தாங்க ஒன்றுக்கு ஒரு பிடிப்போம். அப்படியே நல்ல வடிவா முதல் நாங்கள் குழைச்சி எடுப்போம். மற்ற கரண்டி இல்லாட்டி கையாலையும் குழைச்சி எடுக்கலாம். கையாலையும் கரண்டியோட கையால் குழைக்கிறதா சுகம் உங்களுக்கு நல்லது. நாங்கள் கையாலேயே குழைச்சி கொள்கிறேன். ஏன்னா அந்த கட்டி இல்லாமல் குழைக்க வேணும். அப்போ கையாலேயே குழைச்சி கொள்வோம். நல்ல வடிவாக நாங்கள் கரைச்சி எடுத்துட்டோம். ஆனால் கையால் கரைக்கிறது தான் நல்லது. இப்படி பாருங்கஞ்சி அள்ளி புடைக்க அப்படி அந்த வலிஞ்சோடுற பருவத்தில் இருக்குது. இந்த பருவத்துக்கு நீங்கள் கரைச்சா சரி. இப்படியே நாங்கள் குறைஞ்சது 2 மணித்தியாலும் அப்படியே புளிக்க விடணும். மூடி பாக கூடுனதை நீங்கள் 3 தொடக்கம் 4 மணித்தியாலும் அப்படியே புளிக்க வச்சுட்டு இதை செய்து கொள்ளலாம். இப்போ கோதுமை மாவில் செய்ய வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இப்போ பின்னரமே குழச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலமே இல்லை சுடுறது. இது வந்து நாங்கள் ஒரு கொஞ்ச நேரத்துக்குலாம் புளிச்சாலே காணும் எங்களுக்கு. 2 மணித்தியாலம் புளிச்சாலே காணும் எங்களுக்கு. நாங்கள் இன்றைக்கு 2 மணித்தியாலம் தான் புளிக்க வைக்க போகிறோம். 2 மணித்தியாலம் தோசைக்கு புளிக்கட்டும் நான் டக்கண்டு
வீட்டை போட்டு ஓடியாடுறேன் சித்தி வீட்டை நிற்கிறபடியா இப்போ டக்குன்றக்கா முத்தையங்காட்டுக்கு போகணும் வேலை நடக்கிறபடியால் மேசன் மாதிரி இருக்கா விரட்டான் அப்போ நாங்கள் ஒருக்கா போய் பார்த்துட்டு ஓடி வந்து தோசை சரியா இருக்குமோ சுஜி வேறையில் நான் மட்டும்தான் போக போகிறேன் தம்பியோட மோட்டர் சைக்கிளில் போக போகிறோம் என்னபடியே நாங்கள் குளிக்க வச்சு விடுவோம் மூடி வச்சு விட்டா சரி அப்போ 2 மணி தேர்தல் பிறகு சந்திப்போம் மேலே ஓ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 3 மணி தியாலம் ஆகிட்டு தான் 2 மணி தியாலத்தில் வாராண்டு போனான்னு வேற 3 மணி தியாலம் ஆகிட்டு அதையும் சொல்லுங்க நீங்கள் அப்படித்தானே அதனால புளிச்ச நேரம் வந்து 3 மணி தியாலம் ஆகிட்டுது எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு நல்லா புளிச்ச இப்படி இருக்குது நல்லா அப்படி அந்த சத்தமே ஒரு வித்தியாசமான சத்தமாக இருக்குது நல்லா பொங்கி வந்துட்டு எப்படி இருக்கு நல்லா பொங்கி வந்துருக்குது இப்போ நாங்கள் இதுக்கு வந்து உப்பு சேர்க்க அப்புறம் சத்தத்தை பார்த்தீங்க அதோட வந்து இதுக்கு நாங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கையில் அரிசி மாவு மஞ்சள் தூள் சேர்த்தா பெரிய அளவில் அந்த நிறம் வந்து காட்டாது இப்போ கோதுமை மாண்டா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்து இதுக்கு வந்து கரைச்சி வைக்கலாம் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறபடியாக உப்பு வந்து கரைச்சி போட்டு விடுறோம் தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம் நல்ல வடிவாக கலந்து விட வேணும் அதோட இன்றைக்கு வந்து மூங்கில் மரத்தடியில் வந்து இருந்துட்டோம் ஓ மூங்கில் ஈஸியாக கேட்டு குண்டு தோசை சுடுவோம் அப்படிதான் ஓ காற்றடிக்குதுன்றாலும் கவனமாக இருந்தால் சரி என்ன நெருப்பு பத்திரமுண்டோ அந்த பெரிய காடுகள் இல்லை தானே ஏன்னா மூங்கில் காடுகள் என்ன தான் பையன் ரைட் நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு பாருங்க இஞ்சி அள்ளி விட கணக்கான பருவமாக இருக்குது எங்களுக்கு இப்படி நாங்கள் ஒவ்வொரு கரண்டி விட்டாலே காணும் எங்களுக்கு நல்ல பருவமாக வந்துட்டுது இனி நாங்கள் அடுப்பு மூட்டுவோமே என்ன ஓ அடுப்பு வந்து எரிய தொடங்கிட்டுது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த குண்டு தோசை சட்டியேண்ணே தட்டுன்னு சொல்லிக்கொள்ளலாம் சட்டியன்னு சொல்லிக்கொள்ளலாம் இது வந்து கூடுதலாக நாங்கள் அடுப்புலேயே பாவிக்கிறபடியாக இந்த நிறமை இருக்குது இப்போ நீங்கள் கேஸில் பாவிக்கிற இதுண்டா கறி பிடிக்காது அதுதான் நல்லா சூடாகட்டுக்கு இதுக்கு வந்து நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தான் இந்த தோசையை செய்ய போகிறோம் நல்லா சூடாகட்டுக்கும் சூடாகினா தான் எங்களுக்கு தோசை நல்லா வரும் சட்டி எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து தான் இந்த தோசை வந்து சுட போகிறோம் ஒவ்வொரு குழிக்கையும் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்வோம் ஆக கிணக்க விடணும் மண்டியில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலே காணும் எங்களுக்கு அப்படியே எண்ணெய் நல்லா சூடாகட்டுக்கு இப்போ வந்து நாங்கள் இந்த கரண்டியால் முக்கால் கரண்டி அளவில் எடுக்க போகிறோம் ஒவ்வொரு குழிக்கையும் இப்படியே விடுவோம் அந்த எண்ணெய் சைட்டால் வாரபடியால் ஒட்டாது அதை விட அடுப்பாக எரியக்கூடாது ரைட் இப்படியே எங்களுக்கு நல்லா சுடுபடட்டுக்குமே என்ன நாங்கள் இந்த குழிக்குள்ள வந்து ஃபுல்லாகவே விடக்கூடாது ஒரு முக்கால்வாசி விட்டால் தான் அப்படி எங்களை பொங்கி கொண்டு மீளால் வரும் ஆக கூடுதலாக விட்டால் பாருங்க இங்கே இது கொஞ்சம் கூட விட்டுட்டேன் தெரியுது பாருங்க இங்கே நல்ல ஒரு பக்கம் எங்களுக்கு அவிஞ்சிருக்கு முன்னாடி நல்லா பொங்கி கொண்டு அப்படி கண்புல வலிக்கிட்டது எல்லாம் இப்போ நாங்கள் இப்படியே பிராட்டி விட்டாச்சு மற்ற ஒட்டாமல் பாருங்க இப்படி ஒட்டாமல் வரது வந்து நாங்கள் நல்லெண்ணெய் தான் பாவிக்க வேணும் தேங்காய் எண்ணெய் விட்ட பார்க்க நல்லெண்ணெய் வந்து அதோட சத்தும் தானே கொஞ்சம் அவியிடும் இது ஓர்டர் படி தான் நாங்கள் எதுக்கு முதல்ல ஊற்றினோமோ அதை தான் பிரட்டி கொண்டு வர வேணும் பார்த்தீங்களா எப்படி பிரண்ட் கொண்டு வருதுன்ட்டு
அந்த கடையில் வைக்கிற கேக்கு மாதிரி கிடக்குதோ பார்க்க எனக்கு. அந்த சின்ன கேக் கொண்டு வைப்பின 100 ரூபா இருந்ததுக்கோ அடை கேக்கு. அடுப்பு வந்து ஆக கூட எரியக்கூடாது, எரிஞ்சதெல்லாம் இப்போ இந்த கறி போடும். இப்படி சத்தம். இந்த தோசை வந்து கூடுதலாக எல்லாருமே சாப்பிட்டு கொள்ளலாம். நான் விசேஷமாக யார் சாப்பிடணும்னு சொல்லுங்க. அப்போ கூடுதலாக இந்த குழந்தை இல்லை இல்லை குழந்தை கூட வச்சிருக்கிறார்கள், இந்த பத்திய சாப்பாடு சாப்பிடணும் தானே, கொஞ்சம் இந்த பெரிய பிள்ளையாக இருக்கிறார்கள், சாமந்தியப்பட்டிருக்கிறார்கள், அவைக்கெல்லாம் செய்து கொடுக்குறவே என்னென்னு சொல்லி சொன்னால் நல்ல சத்து இது. அது நல்லெண்ணெய் உளுந்து ரெண்டும் தானே. அரிசிமா அரிசிமா கொஞ்சம் தானே. அரிசிமா கொஞ்சம். கோதுமை மாலை நாங்கள் திரும்பவும் சொல்லிக்கொள்கிறோம், கோதுமை மாலையும் செய்து கொள்ளலாம். ஏன்னா கோதுமை மாலை செய்ய நீங்கள் நாங்கள் இதுக்கு தாளிச்சும் போடலாம். ஆனால் நாங்கள் செத்தல் மிளகா அதோட நஜிர மிளகு சேர்த்துருக்கிறபடியாக தாளித்து போட இல்லை. நீங்கள் விரும்பினா தாளித்து போட்டுக்கொள்ளுங்க. செத்தல் இந்த இதுகளை தவிர்த்து கொண்டு தாளித்து போட்டுக்கொள்ளுங்க. எப்படி வந்துட்டேன்னு பாருங்க. குண்டு தோசை வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டு நீ நாங்கள் இறக்குவோமே என்ன. அப்படியே நல்லெண்ணெயில் பொரிஞ்சிருக்கிறது நல்ல ஒரு வாசமே கொண்டு வந்துட்டீங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கேக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை நாங்கள் ஒவ்வொரு காவும் ஊற்றேக்க இப்போ பலமையாக நாங்கள் மேட்ட தோசை சுடைக்க எண்ணெய் சீலை போட்டு துடைக்கிறோம் நாங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கொண்டு நாங்கள் மாவை விட்டால் சரி. இதுக்கு வந்து நீங்கள் முட்டை சேர்த்தும் செய்து கொள்ளலாம். இந்த மாவை வந்து முட்டை அடித்து விட்டு செய்து கொள்ளலாம் இந்த தோசை. இப்படியே நாங்கள் எல்லா குண்டு தோசையும் சுட்டு எடுப்போம். சுட்டு எடுத்தாச்சேண்ணா. ரெண்டாம் தினமும் சுட்டு எடுத்துட்டேன். இனி மிச்சத்தை கிடக்கிறதையும் சுட்டு எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா நான் உண்மையிலே இது சாப்பிடல, இப்போ தான் ஒரு துண்டு சாப்பிட்டு பார்த்தேன். நான் உங்களுக்கு தெரியாமல் நான் முதல் சாப்பிடல. நான் இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல. நல்ல பொறுமை கொண்டு நல்ல இதாக இருக்கு. நல்லெண்ணெய் புடைக்கும் நல்ல ஒரு வாசமாக இருக்கு பாருங்க. நாங்கள் வந்து குண்டு தோசையெல்லாம் சுட்டு எடுத்துட்டோமே. அதோட வந்து சம்பளமே அரைஞ்சி வச்சிருக்கிறோம். சாப்பிட்டு பார்ப்போமே. நீங்கள் உங்களுக்கு இப்போ ஆவலாக இருக்கு தானே, ஒன்று தானே சாப்பிட்டு பார்த்துறீங்க. சம்பளோட சாப்பிட்டு பார்ப்போமே. இப்போ நாங்கள் குண்டு தோசையை சாப்பிட்டு பார்ப்போம். குண்டு தோசையும் சம்பளம். தோசைக்கு சம்பல் சாம்பார்ண்டா நல்லா இருக்குமா. சாம்பார் இல்லைன்றைக்கு எங்களுக்கு சம்பல் மட்டும்தான். அடா இது தோசை, நீங்கள் எத்தனை தோசை வைக்கணும் நான் யோசிக்கிறேன் தெரியுமோ. அந்த என்னடா தோசை இல்லை சின்ன கிடக்கு தோசைன்றது காணும். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். அதோட அப்படி தொட பாருங்க, அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது. நான் அப்படியே பிச்சு காட்டுறேன் பாருங்க. இங்கே எப்படி இருக்கு, இப்படியே பிச்சு போட்டு நம்மள தொட்டு போட்டு அதுலேயும் நிறைய குளியல் விழுந்துருக்கு பாருங்க. கண்ணுகள் விழுந்திருக்கு. ஆனால் மற்ற தோசையோட இது நல்ல இந்த நல்லெண்ணெய் இல்லை, நல்லெண்ணெய் வாசமே வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு 5 காணும். மேல்தான் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இந்த பொட்டிச்செடுத்த மாதிரி கிடக்குது. மற்றது 2 கடையில் ஒன்று முடியுது. பஞ்சு காணாதுன்றீங்க. பஞ்சு காணாது உங்களோட. அப்படி அப்படியா இருக்கணும் பாருங்க. நல்ல சொப்டாக இருக்கு. பஞ்சு போல குண்டு தோசை அப்படிதானே? அதெண்டா உண்மைதான். இது மற்ற தோசையோட சரியான சொப்பு கூட. இலகும்
இலகுவானவை. இப்போ நாங்கள் மற்ற கோதுமமாக போட்டு இப்போ தோசை சுடுறதுக்கு கூடுதலான மத்தியாலம் 7 தொடக்கம் 8 மத்தியாலம் நாங்கள் புளிக்க வைப்போம். இதெல்லாம் 2 மத்தியாலம் புளிக்க வச்சாலே காணும். சம்பளம் அதோட நல்லா இருக்கு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான குண்டு தோசை. நான் இப்போ தான் முதல்ல சாப்பிட்றேன். உள்ள சொன்னால் என்ன, நான் சாப்பிட்டதில்லை இவ்வளோ நாளும். மற்ற தோசைகள் எல்லாம் சாப்பிட்டுருக்கிறேன், இது சாப்பிடவில்லை. நினைக்கிறேன் நீங்கள் செய்கிற டைமில் இல்லை ப்ராடக்ட், அம்மாக்கள் செய்த டைமுகள்ல எல்லாம் நீங்கள் இல்லை ப்ராடக்ட். சில நேரம் அங்கே இந்த வேலி அப்படி இப்படி போயிருப்பேன், சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் மற்ற தோசையோட நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு சுவையாக இருக்குது, நல்ல சொப்டாயம் இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அந்த தட்டை தான் தேடி தெரிஞ்சு போடணும். ஏனென்றால் இப்போ வந்து குறைவு இந்த தட்டு கிடைக்கிறது குறைவு இருக்குது. இந்த மற்ற அச்சுகள் பழங்கள் அந்த பூக்கள் உள்ள அச்சு அதுகளில் இது சுடலாது. இந்த அச்சுலாம் இந்த இது சுடலாம். நான் முக்கியமாக சொல்லணும், ஒரு அந்த தட்டை வண்டி ஊற்றினீங்கன்னா எடுக்கலாமல் போயிடும். எடுக்கலாம், அந்த ஒவ்வொரு இடவழிகளுக்குள்ளேயும் வந்து எடுக்கலாமல் போயிடும். ஆனால் குண்டு தோசை கண்டு இந்த சட்டி இருக்குது. ஆனால் தேடி வாங்க வேணும், தேடி வேண்டலாம். இல்லையண்டு கூடுதலாக இல்லையண்டும் இல்லை, இருக்கண்டும் இல்லை, வேண்டலாம். உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வீடியோண்ணே. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.